வணக்கம்ங்க. நான் நித்யதர்ஷினி, எஜுகேட்டர் ஃப்ரம் Unacademy. இன்னைக்கு நம்ம யூடியூப் செஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. நடப்பு நிகழ்வுகள். ஓகேங்களா? Unacademyல என்ன ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, நித்யதர்ஷினி செந்தில் -2807 இந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்டிங்கிறது ஜஸ்ட் போலாம். எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம்ங்க. தேர்தல் பத்திர திட்டம். ஓகேங்களா? எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம்ங்கிறது என்ன அப்டின்னா, தேர்தல் பத்திர திட்டம். ஓகேங்களா? தேர்தல் பத்திர திட்டம் தான் வந்து எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 2018 ஜனவரி 2, 2018ஆம் ஆண்டு எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் தேர்தல் பத்திர திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. எதன் மூலியமா அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, பினான்ஸ் ஆக்ட் நிதி சட்டம் 2016, 17 கீழ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்ட்ரோடியூஸ்டு த்ரூ ஃபினான்ஸ் ஆக்ட் ஆஃப் 2016 அண்ட் 2017 நிதி சட்டம் 2016 அண்ட் 2017 அதன் கீழ் தான் வந்து தேர்தல் பத்திர சட்டம் திட்டம்ங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 4 லெஜிஸ்லேஷன் அமெண்டட் 4 லெஜிஸ்லேஷன் 4 திட்டத்தை வந்து திருத்தியிருக்காங்க. என்னென்ன திட்டம் அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 அதாவது வெளிநாட்டு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்டம். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்டம் 2010. அடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 வருமான வரி சட்டம் 1961. நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நிறுவனங்கள் சட்டம் 2013. இந்த 4 சட்டத்தையும் வந்து திருத்தியிருக்காங்க. எதன்படி அப்படின்னா, பினான்ஸ் ஆக்ட் ஆஃப் 2016 அண்ட் 2007 படி. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து போவோம். எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன? தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, டு மேக் டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் வந்து கொடுக்கறது. இந்திய அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கறது தான் வந்து எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அப்ஜெக்டிவ் ஓகேங்களா? இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கறதுல வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஓகேங்களா? டு ப்ரமோட் டிரான்ஸ்பரன்சி இன் பொலிட்டிக்கல் டொனேஷன். அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கறதுல வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். டு ப்ரமோட் டிரான்ஸ்பரன்சி இன் பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ். எலிஜிபிலிட்டி ஓகேங்களா? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். Electoral bonds can be purchased by a person, ஓகேங்களா, who is citizen of India or corporation incorporated or established in India. ஒரு இந்திய குடிமகன் வந்து எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரம் வந்து வாங்கலாம். இல்ல ஏதாவது நிறுவனங்கள் இந்தியால தோன்றி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஓகேங்களா, அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரம் வந்து வாங்கலாம். ஓகேங்களா? தேர்தல் பத்திரங்கள் வாங்கி நீங்க அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கலாம். ஆனா ஐடென்டிட்டி ஆஃப் த டோனர் வந்து அனானிமஸ். நீங்க வந்து அந்த அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்றீங்க அப்படின்னா, டொனேஷன் குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க தான் குடுத்திருக்கீங்கங்கிறது தெரியாது. ஓகேங்களா? எய்தர் இண்டிவிஜுவல் பெர்சனா இருக்கலாம், அல்லது நிறுவனங்களா கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஐடென்டிட்டி ஆஃப் த டோனர் வந்து அனானிமஸ். நீங்க தான் குடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது யாரு அந்த பொலிட்டிக்கல் அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் குடுக்குறாங்களோ, அவங்க வந்து தெரியாது. ஐடென்டிட்டி ஆஃப் த டோனர் வந்து அனானிமஸ். ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஐடென்டிட்டி ஆஃப் த டோனர்ஸ் வந்து அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க. இப்ப அடுத்துங்க, ஹூ கேன் ரிசீவ் எலக்டோரல் பாண்ட்ஸ். இந்த தேர்தல் பத்திரங்களை யாரு வாங்கலாம்? ஓகேங்களா? யாரு குடுக்கலாம்ங்கிறது நம்ம பார்த்தோம். எனி சிட்டிசன் ஓகேங்களா? இந்திய குடிமகனாகிய யாரா இருந்தாலும், இல்ல ஏதாவது நிறுவனங்கள் ஓகேங்களா? அவங்க விருப்பப்பட்டு அந்தந்த அரசியல் கட்சிக்கு எந்த அரசியல் கட்சிக்கு விருப்பப்படுறாங்களோ, அவங்க வந்து அரசியல் கட்சிக்கு டொனேஷன் குடுக்கலாம். பட் டொனேஷன் யார் வாங்கலாம்? ஹூ கேன் ரிசீவ் எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்னா, ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. இந்தியால இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டும் தான் இந்த டொனேஷனை வாங்க முடியும். ஓகேங்களா? தேர்தல் பத்திரங்கள்ல இருக்கக்கூடிய டொனேஷனை யார் வாங்க முடியும் அப்படின்னா, ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. இந்திய அரசியல் கட்சிகள் மட்டும் தான் வாங்க முடியும். ஓகேங்களா? எதுக்கு கீழ எல்லா இந்திய அரசியல் கட்சிகளும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சில கண்டிஷன் இருக்கு. அந்த அரசியல் கட்சிகளுக்கு சில கட்டமைப்பு, சில வரையறை இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த அரசியல் கட்சி வந்து
registered under section 29A of Representation of People Act 1951. பகுதி 29A மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி செக்ஷன் 29A அந்த அரசியல் கட்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, பதிவு பண்ணிருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த அரசியல் கட்சி வந்து லாஸ்டா நடந்த எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன், அதாவது எம்பி எலெக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா எம்எல்ஏ எலெக்ஷனா கூட இருக்கலாம். ஓகேங்களா, லாஸ்டா நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் 1% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, எந்த அரசியல் கட்சி கொடுக்குறீங்களோ, பட் அந்த அரசியல் கட்சி வந்து லாஸ்டா நடந்த ஜெனரல் எலெக்ஷன், எய்தர் எம்பி எலெக்ஷன், தட் இஸ் மக்களவை தேர்தல், லோக்சபா எலெக்ஷன், ஆர் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், அதுல வந்து லாஸ்டா நடந்த எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் 1% வேலிட் ஓட், ஓகேங்களா, செல்லத்தக்க வாக்கு வந்து வாங்கியிருக்கணும் அந்த அரசியல் கட்சி. அப்படிப்பட்ட அரசியல் கட்சிக்கு தான் நம்ம டொனேஷன் வந்து கொடுக்க முடியும் எலக்ட்ரல் பாண்ட் மூலியமா. ஓகேங்களா, ஓகேங்க. இந்த பாண்ட், இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை எங்க இருந்து நம்ம வாங்க முடியும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து தான் நம்ம எலக்ட்ரல் பாண்டுங்கிறத வாங்க முடியும். எவ்வளவு நம்ம அரசியல் கட்சிக்கு டொனேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா, டினாமினேஷன்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 1000 to 1 crore, 1000 ரூபாயில இருந்து 1 கோடி வரைக்கும் நம்ம ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா, யார்கிட்ட இருந்து நம்ம அந்த பாண்ட் வாங்கணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எவ்வளவு இந்த டினாமினேஷன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து 1 கோடி. ஓகேங்களா, அடுத்ததுங்க வேலிடிட்டி. எவ்வளவு நாள் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா, கவர்மெண்ட் அறிவிச்ச நாள்ல இருந்து 15 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ. ஓகேங்களா, எலக்ட்ரல் பாண்ட் வந்ததுல இருந்து 15 நாளுக்குள்ள மட்டும்தான் நம்ம வந்து அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா, அந்த 15 நாள், அந்த வேலிட் டைம், அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளதான் கொடுக்க முடியுமே தவிர கால அளவு முடிந்ததுக்கு அப்புறம் கொடுக்க முடியாது. நோ பேமெண்ட் ஷால் பி மேட் டு பேயி ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் வேலிட் பீரியட். சோ இங்க வேலிட் பீரியட்ங்கிறது 15 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ, அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்ல இருந்து 15 நாள். அந்த 15 நாளுக்கு மேல முடிந்தவுடன், 15 நாள் முடிந்தவுடன் அதுக்கு மேல கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஓகேங்களா, நோ பேமெண்ட் ஷால் பி மேட் டு பேயி ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் வேலிட் பீரியட். ஓகேங்களா, இந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள் மட்டும்தான் அதை வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா, it will be credited on the same day once deposited by an eligible political party. ஓகேங்களா, நம்ம வந்து தேர்தல் பத்திரங்கள் வாங்கி ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்குதான் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னைக்கே அந்த டொனேஷன் வந்து அந்த தகுந்த அரசியல் கட்சிக்கு போய் சேர்ந்துரும். ஓகேங்களா, it will be credited on the same day once deposited by an eligible political party. நம்ம எந்த அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறோமோ, என்னைக்கு குடுக்குறோமோ அன்னைக்கே அந்த அரசியல் கட்சிக்கு வந்து அந்த டொனேஷன் போய் சேர்ந்துரும். ஓகேங்களா, யூசுவலா இந்த எலக்ட்ரல் பாண்ட், இந்த தேர்தல் பத்திரம்ங்கிறது எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் ஃபார் 10 டேஸ், ஒரு 10 நாட்களுக்கு வந்து இருக்கும் இந்த தேர்தல் பத்திரம்ங்கிறது. ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் ஃபார் 10 டேஸ் வந்து இருக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரொவிஷன், இந்த இதுல வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. The provision has been amended to conduct extra 15 days sale as many states and union territories have election now. ரீசெண்டா இந்த ப்ரொவிஷன்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நிறைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல தேர்தல் நடக்கிறதுனால இந்த தேர்தல் பத்திரங்களோட விற்பனை வந்து அடிஷனலா 15 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுதாங்க வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா 15 டேஸ் சேல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல எலெக்ஷன் நடக்கிறதுனால இந்த 15 டேஸ் சேல், எப்போ எலெக்ஷன் நடக்குதோ அந்த எக்ஸ்ட்ரா 15 டேஸ் சேல் அந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதாங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட். சோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன, எவ்வளவு ரூபாயில இருந்து எவ்வளவு ரூபாய், 1000 ரூபாயில இருந்து 1 கோடி வரைக்கும் வந்து 1 crore வரைக்கும் குடுக்கலாம். யாருக்கு குடுக்கலாம்னா, ஒன்லி டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம குடுக்க முடியும். யாரு குடுக்கலாம் அப்படின்னா, யார் வேணா, ஒரு இண்டிவிஜுவல், இந்திய குடிமகனா இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனங்கள், இல்ல ஒரு அமைப்பு, யாரு வேணா வந்து குடுக்கலாம். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரீசெண்டா நடந்த எம்பி எலெக்ஷன்லயோ, அதான் மக்களவை தேர்தல்லயோ, இல்ல எம்எல்ஏ எலெக்ஷன்லயோ வந்து 1% செல்லத்தக்க ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும். வேலிட் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரியான கட்சிக்கு மட்டும் தான் குடுக்க முடியும்.
ஓகேங்களா? ஆனா ஐடென்டிட்டி ஆஃப் த டோனர் வந்து அனானிமஸ். யாரு குடுத்துருக்காங்கிறது தெரிய வேணாம். ஓகேங்களா? ஆனா எதுக்காக அப்டின்னா, இந்த அரசியல் கட்சிக்கு குடுக்குற டொனேஷன் வந்து டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் மெயினா வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டோட அப்ஜெக்டிவ் வந்து இதுதான். எலக்ட்ரல் பாண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு ப்ரமோட் டிரான்ஸ்பரன்சி இன் பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ். அரசியல் கட்சிகளுக்கு நம்ம டொனேஷன் குடுக்கறதுல வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. தேங்க் யூங்க. தேங்க் யூ சோ மச்.